Hi friends, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பன்னீர் wrap. இது வந்து ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டிஃபரண்டான ஒரு ஸ்நாக் ஐட்டமா இருக்கும். உங்களுக்கு வயிறு நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஒரு வாட்டி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது எப்படி செய்யறதுன்றது உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். 400 கிராம் அளவு பன்னீர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். 200 ml தயிர் எடுத்துர்க்கேன். 2 வெங்காயம் பொடி இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் அளவு சாட் மசாலா, 1 ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி. இப்போ வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருந்த தயிரை சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள், கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு சாட் மசாலா, நம்ம எடுத்து வச்சிருந்த கசூரி மேத்தியை கையில் நல்லா இந்த மாதிரி கசக்கி போடுங்க. ஏன்னா கசூரி மேத்தி போடும்போது எப்போவுமே இந்த மாதிரி கசக்கி தான் போடணும். போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் இந்த மசாலா அந்த தயிரெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர் நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பன்னீர், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி சைஸ் இதோட சின்னதானாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் போட்டு எல்லாம் அந்த மசாலாலாம் பன்னீரில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை சேர்த்துக்கலாம். ஏன்னா அது கடைசியில் தேவைப்படும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பன்னீரும் அந்த மசாலாவும், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது வந்து நல்லா அப்படியே தண்ணி விடுற மாதிரி இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆக அந்த பன்னீர் வேக வேக எல்லாம் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. கடைசியாக 1 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுடைய உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம ரேப் பண்ணுறதுக்கான பேஸை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 200 கிராம் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா விரவி விட்டுக்கலாம். விரவி விட்டு நார்மலாக நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே வீட்டில் நம்ம சப்பாத்தி மாவுக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் பிசைஞ்சு இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை உருண்டைகளாக உருட்டி சப்பாத்தி திரட்டுற மாதிரியே திரட்டிக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியமான சைஸில் நீங்கள் உருட்டிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்ட தெரிஞ்சால் உருட்டிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி நல்லா ஒரு ஷார்ப்பான எட்ஜ் இருக்க டப்பாவோட மூடி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து நல்லா அழகாக இருக்கும். நம்ம ரேப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் எண்ணெய்லாம் போட வேண்டாம். எண்ணெய் போடாமல் நம்ம இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சிருக்கிறதுனால அது எவ்வளோ நல்லா எழும்பி நல்லா சூப்பராக வருது பார்த்தீங்களா. நல்லா சாஃப்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு. இப்போ சப்பாத்தியெல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த பன்னீர் மசாலா எடுத்துகிட்டு வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம வந்து முதல்ல ஆனியன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே கொஞ்சமாக சாட் மசாலா தூவி விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. நான் எப்படி மடிச்சிருக்கனோ அதே மாதிரி பார்த்து நீங்கள் மடிச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம கிட்ட வீட்டில் டூத் பிக் இருக்கும்ல, அதை நீங்கள் கூட குத்தி வச்சுக்கிட்டேன்னா அது வந்து கழண்டாமல் இருக்கும். அவ்வளோதாங்க. எவ்வளோ அழகாக பன்னீர் ரேப் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. பார்க்குறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.